யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 3 verse 7 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா, ஆமேன். சொன்னவங்களுக்கெல்லாம் அப்படியே ஆகும். நான் தான் முதல்ல ஆமேன் சொன்னேன். அப்போது ஆமாம், சொல்லாதவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் எங்கே தான் வந்துச்சு? எனக்கு தான் அது சொல்லுறது கூட கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறீங்க போல. இது பாஸ்ட்டு தானே எத்தனை போட்டுமேன்னு கூட நினைக்க மாட்டீங்களே நீங்கள். ஹல்லேலூயா. இங்கே அந்த வசனத்தை உங்கள் பேர் வச்சே சொல்லுங்கள். கர்த்தர் ஜாயை நோக்கி, நான் மோசேவோடு இருந்தது போல ஜாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இந்த திருவள்ளூரிலும் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஒரு சூப்பரான ஒரு வாக்குதத்தம் கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்ச சூழ்நிலை தான். மோசே இறந்து போகிறார். யோசுவா ஒரு பெரிய திரள் ஜனத்தை நடத்த வேண்டியவராக இல்லை. ஏன்னா வனாந்திரத்தில் நடத்துறது எப்படின்னு அவருக்கு தெரியும். 40 வருஷமாய் யோசுவா மோசேவோடு இருந்தது போல வனாந்திர வழிகள் எல்லாமே அவருக்கு நன்று தெரிந்த வழிகள் தான். வனாந்திரத்திலே தேவை என்றால் அது எப்படி சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். வனாந்திரத்திலே கூடாரம் அமைக்க வேண்டும் என்றால் அது எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். வனாந்திரத்திலே மன்னா சாப்பிடணும்னா அது எப்படி என்று அவருக்கு தெரியும். வனாந்திரத்திலே காடை சாப்பிடணும்னா கூட அது எப்படி என்று தெரியும். வனாந்திரத்தில் யுத்தம் செய்யணும்னா கூட யோசுவாவுக்கு நன்று தெரியும். ஆனால் இந்த யோசுவாவுக்கு இப்போது கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு டாஸ்க் என்னன்னா, வனாந்திர வாழ்க்கை அல்ல. இவர்கள் இதுவரைக்கும் போயிராத எல்லைக்கு கடந்து போய் ராஜ்யங்களை சுதந்தரிக்கக்கூடிய ஒரு வேலையிலே இப்பொழுது யோசுவா வந்திருக்கிறார். அப்போ மோசே செய்ததை காட்டிலும் ஒரு புதிய பாதையிலே இந்த யோசுவாவை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றாலே திரும்ப திரும்ப தேவன் யோசுவாவோடு சொல்கிற காரியம், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஏறக்குறைய 3 முறை இந்த வார்த்தையை தேவன் யோசுவாவோடு சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் 3 முறை சொல்ல வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு அந்த வேலை அந்த சூழ்நிலைகளை பார்த்து அவன் பதட்டப்பட்டிருப்பான் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு கலக்கமான நேரத்திலே இந்த 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு நியூ லீடர், ஒரு புதிய வழி, ஒரு புதிய காரியம் என்று சொல்லும்பொழுது இந்த 20 லட்சம் ஜனங்கள் இவனை மோசேவை பார்த்தது போல பார்ப்பாங்களா? அவர் யாரு? தேவனை முகமுகமாக பார்த்தவர். அவர் ஒரு பெரிய எகிப்து தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினவர். எங்களுக்காய் சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தவர். வனாந்திரத்திலே எங்கே போக வேண்டும் என்று எங்களை நடத்தி சென்றவன். இவன் யார்? இவன் நேற்று வந்தவன், கூடையே சுற்றி நின்று இப்போ வந்து பதவியை பிடிச்சிட்டானே, இவன் எங்களை எப்படி நடத்த போகிறான்? மோசே இருந்த காலத்திலேயே அநேக பிரிவினை பண்ணுகிற அநேகர் அந்த கூட்டத்திலே இருந்தான். மோசேவை எதிர்த்து நின்றான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ஒரு பொறுப்பை எடுத்தபொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர்கள் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன் உன்னை மேன்மைப்படுத்துவேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த மாதம் மேன்மையாக இருக்க போகிறேன். எப்படி இருக்க போறீங்க? மேன்மையாக இருக்கு. மேன்மைனா என்ன? அது தெரியாமலே கை குத்துக்கிறீங்களே நீங்களாம். ஆமாம், அவர் சொன்ன அந்த வார்த்தையில் முன்னாடி ஒரு லைன் சொல்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக. எப்படி? ஆமாம், எல்லாரையும் பார்க்கறது போல உன்னை பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம்.
ஆனால் அவர்கள் எல்லாரையும் பார்க்கறது போல உன்னை பார்க்க மாட்டான். உன்னை பார்க்கும்பொழுது அவர்கள் உன்னை எப்படி பார்ப்பாங்க? எல்லார காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு மேலே பார்ப்பான். அப்படியே சேர் மேலே கால் போட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இத்தனை நாள் இருந்த யோசுவா தான். ஆனால் இன்னைக்கு யோசுவா வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? காலை எடுத்துட்டு எழுந்து நிற்பாங்க. வாங்க ஐயா பாருங்க, ஒரு மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். வாக்குத்தத்தத்தை நிறைய பேர் என்ன பண்ணல, பிடிச்சிக்கவே இல்லை. நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி கொடுத்தீங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், தெரிஞ்சுதான் திறக்க வேண்டாம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாடி வந்தாங்க. ஆனால் முன்னாடி வந்த ஒருத்தனுக்கு மட்டும்தான் அற்புதம் நடந்துச்சு. என்னது? அப்போ மெசேஜ் என்னன்னா, நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்க. 10 வருஷமாக வராங்க, 20 வருஷமாக வராங்க, 2 வருஷமாக வராங்க, பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்குள்ளே தாங்கிறாங்க. ஆனால் ஒரு நன்மையும் இல்லை. ஏன்னா கும்பலில் அப்படியே சேர்ந்துன்னு இருக்கிறது தான். ஆனால் விசுவாசித்து முன்னாடி ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவனுக்கு மட்டும்தான் என்னது அற்புதம். இன்றைக்கி கூட யாருமே அல்லேலூயா சொல்ல, எல்லாம் மீதியாகிறாங்க. நம்ம எங்கே கையை தூக்கி திடீர்னு நான் ஏன் அல்லேலூயா சொன்னேன்னு சொல்லிட்டு போகிறாரோன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுனா, வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதாக மாறணும்னா எல்லாருக்கும் முதல்ல என்ன பண்ணுங்க? ஆமாம், நான் திருப்பியும் அதே வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஃபஸ்ட்டு யார் குளத்தில் இறங்கினாங்களோ அவங்களுக்கு அற்புதம். ஃபஸ்ட்டு யார் ஆமேன்னு சொல்கிறீங்களோ, இந்த மாத முடிவில் ஒரு ஸ்பெஷல் சாட்சி நேரம் இருக்குது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். 1 2 3லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்போ தொடப்படுதோ நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆமேன் முதல்ல சொல்லுங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு தேவன் தான் பார்க்குறாரு, நம்ம பார்க்கல. தேவன் பார்த்தாரு. நிச்சயமாய் உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். இதில் தேவன் மேன்மைப்படுத்துவேன் என்று அவனை நிறுத்தி இருக்கிற ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடத்துல வச்சு தான் அவங்க கண்களுக்கு முன்பதாக உன்னை நான் பெரிய ஆளாக ஆக்க போகிறேன். அப்போ அவர் நிறுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது என்றால், நம்மாலே அந்த வசனத்தை 15ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். நான் வாசிக்கிறேன். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். தேவன் இந்த யோசுவாவை மேன்மைப்படுத்த ஒரு சூழ்நிலையை அங்கே அமைத்திருக்கிறார். எப்படி என்றால், தேசத்தை இவங்க சுதந்தரிக்க வேண்டும். ஆனால் அந்த தேசத்திற்குள்ளே போகணும்னா ஒரு பெரிய ஒரு யோர்தான், அது எப்படி போகுதுன்னா சாதாரணமாக போகலை. என்ன பண்ணுதான்? கரை புரண்டு ஓடுகிறது. அப்போ மோசே யோசுவாவினிடத்தில் கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்கு. இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்துட்டீங்க, ஆனால் அறுப்பு காலம் எப்போ முடியுது? இது கரை புரண்டு போகிறது எப்போ அமைதல் ஆகிறது? நம்ம எப்போ கரையை தாண்டி போகிறது? சொல்லி கூட்டின்னு வந்துட்டீங்க. நீங்கள் மேலே முதல் வசனத்துலேருந்தே வாசிப்போம் என்றால், யோர்தான் கரை மட்டும் வந்தாங்க. 3 நாள் அங்கே தங்கி இருந்து அவர்களை சுத்தம் செய்து கொண்டாங்க. இப்போ தேசத்தை பிடிக்கணும், தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும். ஆனால் இந்த யோர்தான் இவங்க நினைக்கிறது போல 20 லட்சம் பேரை, குழந்தை குட்டிகளை, மாடு ஆடு எல்லாற்றையும் கொண்டு போகக்கூடிய நிலையிலே இல்லை. அது கரை புரண்டு ஓடுகிறது. அப்போ தேவன் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையிலே தான் நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். எனக்கு வெளிப்பட்ட காரியம், சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. நிறைய நேரங்களில் ஆண்டவரை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீர், அங்கே போக முடியல ஆண்டவரை. இந்த 2025ஆம் ஆண்டு 2வது மாதம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு, ஆனால் இதுவரைக்கும் ஒரு நன்மையை பார்க்க முடியல ஆண்டவர். இங்கே நான் நிற்கிறேனே, போன வருஷம் எங்கே நின்னேனோ அதே இடத்துல இன்னைக்கும் நான் நின்று இருக்கிறேன்.
போன முறை எங்க முயற்சி எடுத்தனோ அதே இடத்துல இன்னும் நான் நின்று இருக்கிறேன், என்னாலே இந்த கரையை தாண்டி போக முடியவில்லை என்று சொல்லி அநேகர் நிற்கிறாங்க. ஆனால் அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் ஏன் கரை புரண்டு ஓடுகிறது தெரியுமா? உங்களை தேவன் அங்கே மேன்மைப்படுத்தும்படியாக தான் கரை புரண்டு ஓடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கரை புரண்டு ஓடும்போதே இது நம்மளால தான் இவ்வளோ பெருசாக ஓடுதுன்னு தெரியாமல் அந்த கரை புரண்டு ஓடுகிறத பார்த்தே புலம்பிக்கினே இருக்கும். நடா இப்படி ஆயிடுச்சே, எப்போ அறுப்பு காலம் முடியுது, எப்போ மழை நிற்கணும் தெரியல, எப்போ இந்த நதி வற்றி போகும் தெரியல, எப்போ நான் அந்த சைடு போவேன்னு தெரியல, என் ஆசை எப்போ நிறைவேறும், எனக்கு எப்போ அற்புதமாகும், எப்போ தான் இது நடக்கும் என்று யோசித்து கொண்டு இருக்கிறீங்களே, இது கரை புரண்டு ஓடவே காரணம் நீங்கள் தான். ஹல்லேலூயா. ஏன் ஓடுது? இந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அது கரை புரண்டு ஓடலைன்னு வச்சுங்க. யோசுவா வருகிற 20 லட்சம் பேர்ல இவனும் ஒரு ஆள் தான். எல்லாரும் அப்படியே தண்ணியில் நடந்து போயிருப்பாங்க, இவனும் என்ன பண்ணியிருப்பான்? தண்ணியில் நடந்து போயிருப்பான். இவன் இந்த 20 லட்சம் பேரிலே தனித்தவனாய் எல்லாரும் இந்த 20 லட்சம் பேரை பார்க்கிறதை போல யோசுவாவை பார்க்காம மேன்மையா பார்க்கணும்னா இந்த யோர்தான் இப்பொழுது கரை புரண்டு தான் ஓடியாகும். வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எது கரை புரண்டு ஓடுதுன்னு தெரியாது, எனக்கு தெரில. ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, அடிச்சின்னு போகுது, ஏதோ ஒன்று அடிச்சின்னு போகுது. நம்ம நினைக்கிற அளவிலே அந்த நதி என்ன பண்ணல, இல்லை, அது மிஞ்சினதாக ஓடுகிறது. நம்மாலே பார்த்தால் இதை சமாளிக்க முடியாது. நல்லா நீச்சல் தெரிஞ்சவன் கூட கிராஸ் பண்ணி போக முடியாது. அவனுக்கு இருக்கிற ஆசைகளை அவன் சுகந்தரிக்க வேண்டிய வாக்குத்தத்தத்தை சுகந்தரிக்க முடியாது. காரணம், இது கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அது ஓடுறதுக்கு காரணமே யார்தான்? யார்தான்? நீங்கள் தான். ஏன் கரை புரண்டு ஓடுது? இதில் தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிற ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே நம்மாலே இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும். ஆபிரகாம், சாராள், ஆகாரை குறித்து இந்த சம்பவத்திலே நம்மாலே வாசிக்க முடியும். இங்கே ஏன் தேவன் இந்த ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல? இந்த குழந்தை பாக்கியம் கொடுக்காததினால இந்த குடும்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு குடும்பமாகவே இருந்துச்சு. வாரிசு இல்லாததுனால லோத்து கூடயே வராரு, சண்டை சண்டை சண்டை. அப்போ ஆபிரகாமுக்கு லோத்து இருந்த வரைக்கும் அவருக்கு மனசில் இருந்தது 75 ஆயிடுச்சு, ஏதோ 80 85 போய் சேர போகிறேன். ஆனால் போய் சேர்ந்தா என்ன, லோத்து இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு. ஆனால் சண்டையினால லோத்து பிரிஞ்சு போயிட்டாரு. இப்போ மனசில் நிம்மதி இல்லை, வாரிசு இல்லை, ஆனால் பெரிய சொத்து இருக்கிறது, பூமி தாங்கக்கூடாதது. அப்போ அவர் தேவனிடத்தில் போகும்போது கூட கேட்குறாரு, எல்லாம் கொடுத்தீங்க ஆனால் குழந்தைய கொடுக்கலையே. இந்த எலியேசர் என் வீட்டில் வேலை செய்கிறானே, அவனையாச்சும் நான் எனக்கு வாரிசாக ஏற்றுக்கொள்ளட்டுமா, சுதந்திரவாளியாக இருக்கட்டுமா? ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. எப்போ பாட்டியை பார்த்தாலும் சண்டை தான், தாத்தாவை பார்த்தாலும் சண்டை தான், எப்போ பார்த்தாலும் போராட்டம். ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. சாராளை குறித்ததான ஒரு பயம் ஆபிரகாமுக்கு வந்துச்சு. ஆனால் சாராளுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா ஆபிரகாமுக்கு என்ன வந்திருக்காது, பயம் வந்திருக்கா. சாராள் கையில் ஒரு குழந்தை இருந்திருந்தா யாரும் சாராளை எங்கள் வீட்டுக்கு அமுச்சு வைன்னு கேட்டு இருக்க மாட்டான். அப்போ ஒரு ஊருக்கு கடந்து போனால் கூட அவங்க வீட்டில் பிரச்சனை. கணவனும் மனைவியுமாய் ஊருக்கு போகிறாங்க. கணவன் ஒரு இடத்துல இருக்கிறார், மனைவி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறார். அப்போ இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடும் பொழுது இந்த ஆபிரகாம், சாராள் அவங்க தேவன் ஏன் இது கரை புரண்டு ஓட செய்தார் என்று யோசிக்கல. ஏன் ஓட செஞ்சார் என்றால், இந்த நாள் வரைக்கும் ஆபிரகாமை கர்த்தர் மேன்மையாய் வைக்கும்படியாக தான் ஓடின்னு இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க, இது பிரச்சனை, இது
நம்ம ஒரு டேம் கட்டிடலாம், நம்ம என்ன பண்ணுவோம், அணை போட்டுடலாம், ஒரு அணை போட்டுடலாம் என்று சுயமாக யோசித்து ஆகார் என்றவளை அந்த குடும்பத்தில் கொண்டு வந்தபொழுது இதுவரைக்கும் சமாளிக்க முடிஞ்சது தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சமாளிக்க முடியாமலே போயிடுச்சு. ஹல்லேலூயா. எப்போ ஏறக்குறைய 4000 வருஷமாய் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் சொல்லணுன்னா அண்ணன் தம்பி சண்டை இதுவரைக்கும் போயின்னு இருக்கு. இன்னைக்கும் இஸ்ரவேலை சுற்றிலும் இருக்கிற அவங்க அண்ணன்மார்கள், பாலஸ்தீனியர்கள், ஈரானில் இருக்கிறவங்க, லெபனானில் இருக்கிறவங்க இன்னும் என்ன பண்ணல, தம்பிக்கு தானே அந்த இடம்னு விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அங்கே யோர்தான் புரண்டு ஓடும்பொழுது இவங்க யோசித்த காரியம், இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சே, என்ன பண்ணுறது, நம்ம ஏதாச்சும் செய்யணும், இப்படி வந்து நம்ம மாட்டிக்கொண்டோமே, ஒவ்வொரு இடத்துலையும் நான் அவமானப்படுகிறேனே என்று யோசித்தாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கடந்து போகிற அல்லது உங்களுக்கு முன்பதாய் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த யோர்தான் உங்களை தேவன் மேன்மைப்படுத்தும்படியாய் அனுமதித்து இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு யோர்தான் புரண்டு ஓடிச்சுன்னா ஐயையோ கூடாது, ஆண்டவரே நன்றி நான் சொன்னா. நல்லா சொன்னீங்க நீங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமாம், எங்களுக்கு முன்னாடி ஓடுற யோர்தான் உங்களுக்கு தெரிஞ்சாதானே? அப்படி தான் நிறைய பேர் யோசிச்சுன்னு இருக்கிறீங்க. எங்கள் முன்னாடி ஓடுற யோர்தானை நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றிலாம் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் ஏசப்பா கிட்ட வந்து சொன்னான், ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த சிலுவை ரொம்ப பாரமாகுது, எல்லாரும் நல்லா ஜாலியாக சுற்றினுக்கிறாங்க, அவங்க சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாங்கினீங்க, அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக சிலுவை கொடுத்துட்டீர், ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப பாரமான சிலுவை கொடுத்துட்டீர் அப்படின்னதுமே ஏசு சொன்னார், வாப்பா, இது ரூம் இருக்குது, எல்லாருடைய சிலுவை இங்கே தான் இருக்குது, உனக்கு எந்த சிலுவை வேணுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னார். உடனே போனார், புஷ்பராஜ் பிரதருடைய சிலுவை தூக்கி வச்சார், கொஞ்சம் தூரம் நந்தார், ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமாகுது அப்படி வச்சார். அப்புறம் போய் ரோஷந்தை தூக்கி வச்சார், கொஞ்சம் தூரம் நந்தார், இது சமாளிக்க முடியல அப்படி வச்சார். கொஞ்சம் தூரம் போனார், ஜெனிஃபர் தூக்கி வச்சார், கஷ்டமாகுது அப்படி இப்படின்னு சுற்றி கடைசியாக ஒரு சிலுவை இருந்துச்சு, எடுத்து வச்சார், சூப்பராக செட் ஆயிடுச்சு. அப்படி ஏசப்பா இதுவே போதும் அப்படின்னார். ஏசு சொன்னார், அதுதான் நீ வச்ச சிலுவை. நிறைய பேருக்கு நினைப்பு அவங்க ஈஸியான வாழ்க்கை, இவங்களுக்கு கஷ்டம் இல்லை, இவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு யோர்தான் கரை புரண்டு தான் ஓடின்னு இருக்குது. சொல்லுவாங்க பாருங்க, வீட்டு வாசல்னு சொல்லுவாங்க பாருங்க, வீட்டுக்கு பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு வெளி தோற்றத்தில் பார்த்தா அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. எல்லாருடைய வீட்டுக்கும் முன்பதாக ஒரு யோர்தான் என்ன பண்ணுது, கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அறிய வேண்டிய காரியம், அந்த யோர்தான் உங்களை அழிக்கும்படியாக அல்ல, அந்த இடத்திலே வைத்துதான் உங்கள் பேரை தேவன் மேன்மைப்படுத்த போகிறார். அந்த இடத்துல வைத்து தான் எல்லா கண்களும் உங்களை பார்த்து, ஆமாம் இது யோசுவாவால் நடந்தது, யோசுவா தான் காரணம் என்று எல்லாரும் சொல்லத்தக்கதாய் மேன்மைப்படுத்தும்படியாய் இந்த நதி கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, 1 சாமுவேல், அதே போல் ஒரு நதி ஓடுது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் சாப்டர் 13, அதில் 8ஆம் வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நானே வாசிக்கிறேன். நான் வாசித்தா மைக்கில் கேட்கும். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் verse 8 onwards. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலி இட்டு முடிக்கிற பொழுது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்திக்க, அதாவது வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதை குறித்த நாட்களில்
திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மீ மாசிலே கூடி வந்து இருக்கிறதையும் நான் கண்டதினாலே கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீரே, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீரே. மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேலே உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் வாசிச்சிங்கன்னா சவுலுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிற்று. பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வராங்க, இவர் ஜனங்களெல்லாம் கூட்டி வச்சுட்டார். பலி செலுத்தணும், பலி செலுத்திட்டா கர்த்தர் கூட இருக்கிறாரு, போய் சண்டை போடலாம். அப்போ 10 நாள் வரைக்கும் காத்துனே இருக்கிறாங்க. இவருக்கு பதட்டமாகிறது. கூட இருக்கிறவங்களாம் எவ்வளோ நேரம் வேலை வெட்டி விட்டுட்டு இவர் கூட இருப்பாங்க. இதோ வந்துட்டார் சவுல், கொஞ்ச நேரம் இருங்க சவுல் வந்துட்டார், கொஞ்ச நேரம் இருங்க சவுல் வந்துட்டார், இதோ வந்துட்டார், சாமுவேல் வந்துட்டார், சாமுவேல் வந்துட்டாருன்னு சொல்லினே இருக்கிறாங்க. வர மாதிரி இல்லை. 5 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 9 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு. ஜனங்களால் இனி பொறுத்துக்குன்னு இருக்க முடியல. எல்லாம் கிளம்பலான்னு எண்ணும் பொழுது இவர் சொன்னார், இருங்க நானே பலி செலுத்துக்கிறேன், நம்ம சண்டைக்கு போயிடலாம் அப்படி என்று அவர் அங்கே அழகாக ஒரு வாசனம் சொல்லுகிறது, துணிந்து. இந்த பிரச்சனை இது ஏன் இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது என்று தெரியாம இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைச்சதுமே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், புத்தீனமாய் செய்தீரே. இன்று அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்த காரியத்துக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். புத்தீனமா நீங்களும் செய்யாதீங்க. யோர்தான் கடந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வாட்டர் ஃபால்ஸு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வீடியோ தான். வாட்டர் ஃபால்ஸு லேசாக தண்ணி கொட்டினே இருக்குது. போலீஸ்காரன் வந்து விசில் அடிக்கிறான், வாங்க கரைக்கு வாங்கன்றான். கொஞ்சம் தண்ணி நிறைய வந்ததுமே ஒரு 4-5 பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே போய் அதில் இன்னும் அப்படியே நிற்கிறாங்க. இவன் கரையில் நின்று விசில் அடிக்கிறான், நிறைய பேர் ஓடி வர்றாங்க. ஆனால் 2-3 பேர் போயிட்டு தண்ணி நிறைய வருதே நின்னாங்களே, தண்ணி பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. இவர்களால் அதுக்கப்புறம் சமாளிக்க முடியல. கரையில் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டாங்க, இவங்களால் சமாளிக்க முடியல. எப்படின்னா தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க, முடியல. அதில் அப்படியே வீடியோவில் காமிக்கிறாங்க, அப்படியே அடிச்சுன்னு போகிறான், பாறைகளில் மோதி அப்படியே போகிறாங்க. என்னன்னா துணிந்து சொல்கிற வார்த்தையை கவனியாமல் துணிகிறான். தேவன் இந்த யோர்தான் கரை புரண்டு போகிறதே உனக்காதான்பா, நீ இந்த இடத்துல சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று யோசுவாவுக்கு சொல்லி இருக்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, துணிந்து இறங்கக்கூடாது. எல்லாரும் பார்க்கணும், நானே செஞ்சுட்டேன், நான் முடிச்சிட்டேன் அப்படி என்ற அந்த துணிவு தேவன் அந்த சூழ்நிலையிலே உங்களை அனுமதியாத மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அந்த நதி கரை புரண்டு போக காரணம் என்னது, கர்த்தர் கண்களுக்கு, மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக. இரண்டாவதாக நீங்கள் 8ஆம் வசனத்தை யோசுவா 3:8 வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் ஆசாரியை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்பொழுது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளை இடுவாயாக என்றார். 8ஆம் வசனத்திலே அங்கே கடைசி வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த யோர்தான் புரண்டு ஓடுகிற இடத்துல தேவன் சொன்னபடி யூ நீட் டு மேக் ஹார்ட் டிசிஷன்ஸ், கடினமான தீர்மானங்களை எடுக்கணும். சிலர் யோர்தான் புரண்டு ஓடும்பொழுது கடினமான தீர்மானங்களை எடுக்கிறதிலே அவங்க பின் வாங்கிடுவாங்க. they won't make hard decision. அங்கே அழகாய் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க, நீ கட்டளையிடுவாயாக. ஆசாரிலே பார்த்து கால் தண்ணியில் படும்போது நில்லுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், நிற்கணும்.
அதுக்கு மிஞ்சி போகக்கூடாது. காலை தண்ணியில் பட்டால் அங்கேயே நிற்கணும் நீங்கள். இட் இஸ் ஆர்டர். யோசுவாவுக்கு தேவன் போதித்த விதம் என்னவென்றால், இதை ஏதோ லெகுவானி சொல்லக்கூடாது, இட்ஸ் ஆர்டர். ஏன் இந்த கட்டளை புறப்பட்டது என்றால், கரை புரண்டு போகிற அந்த நதி கிட்ட போகிறதுக்கு கூட எல்லாருக்கும் என்னவா இருக்கும், அச்சமாக இருக்கும். காலை வச்சா நம்மளும் மாட்டிப்போம். யாரோ பிரச்சனை போயிட்டு மூக்க நுழைச்சா என்ன பண்ணுறாங்க, இழுத்துன்னு போயிடுறான். நான் அன்றைக்கி பைக்கில் வரும்போது பார்த்தேன், நம்ம சகோதரர் தான் ஒருத்தர், 2 பேர் பைக்கில் சண்டை போட்டுனுக்கிறாங்க. இவர் உடனே நம்மளுக்கு முன்னாடி போகிறாரு, போயிட்டு உடனே பைக்கை நிறுத்தி இவர் சமாதானம் பண்ணலான்னு போகிறார். நான் அப்படியே பின்னாடி பார்த்துனே வரேன். நம்ம ஆள் தான், நம்ம சர்ச்சுக்கு வரவர் தான். இது ஆகிடுச்சு, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஆகிடுச்சிங்க தேரான். அப்படியே 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க, 2 பேரும் கல்ட்டா பண்ணுறாங்க. இவர் போய் அப்படியே பைக்கு நிறுத்தினார், இறங்கினார். முதலடி இவர் தான் வாங்கினார். அவங்க எப்படின்னா அடிச்சுன்னுக்கிறாங்க. இவர் என்ன பண்ணலாம், நான் போய் சமாதானம் படுத்திடுறேன். அவங்க ஏன் அடிச்சிக்கினாங்க, எதுக்கு அடிச்சிக்கினான்னு கூட தெரியல. அப்போ சிலருக்குடைய எண்ணம் என்னன்னா, எப்படியாச்சும் போயிடும். அப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும், நம்ம காலை வச்சு நம்ம மாட்டிப்போமோ, நம்ம இதில் இது. அப்போது யோசுவா ஒரு ஹார்ட் டிசிஷனை எடுக்க வைக்கிறார். நீங்கள் இப்படி தான் செய்யணும், நீங்கள் பயப்படாதீங்க. இந்த யோர்தான் கரை புரண்டு போகிறதுனால நீங்கள் தூரம் நிற்காதீங்க. ஆசாரியர்களே, நீங்கள் கடந்து போய் அந்த கரையில் உங்கள் கால் படுகிற இடத்துல நீங்கள் நின்றுதான் ஆகணும். இட் இஸ் அன் ஆர்டர். இது கட்டளை உங்களுக்கு. அப்போ இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நதி புரண்டு ஓடும்பொழுது தேவன் கொடுக்கிற ஆலோசனை சில நேரங்களிலே நமக்குள்ளே இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்ற ரெட்டிப்பான என்னது டபுள் மைண்டடாக இருப்போம். என்ன சொல்லுவாங்க, அதை இரட்டை சிந்தை உடையவர்களாக இருப்போம். செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா. ஆனால் எப்பொழுது இது தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அப்பொழுது தைரியமாய் அந்த காரியங்களிலே முடிவெடுக்க நம்ம துணிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பாருங்க, ஒரு துணிவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கிதியோனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள், அதாவது அவர்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தங்கள் மிருகங்களோடும் தங்கள் கூடாரங்களோடு வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருகிறார்கள். அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாது இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். ஹல்லேலூயா. சத்துரு எப்படி வராங்க, வெட்டுக்கிளிகளை போலவும். அப்புறம் என்ன வாசிச்சோம், ஒட்டகங்கள் எண்ண முடியாது இருக்கிற அளவுக்கு. வெட்டுக்கிளிகளை போல ஒட்டகமே எண்ண முடியலன்னா பாருங்க எப்படி இருந்திருக்கும். அவ்வளவு திரளான ஜனங்க சத்துருக்கள் வராங்க. கடவுள் கிதியோனுக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன, ஒரு பானை, ஒரு தீவெட்டி, ஒரு ஏக்கா. எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு யோர்தான் கரை புரண்டு ஓடும்பொழுது ஜனங்கள்லாம் பயந்து இவங்க வீட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் ஓட்டின்னு போடுறாங்க, தேசத்தை அழிக்கிறாங்க. இந்த கிதியோன் கூட ஒளிந்து கொண்டு இருந்து தன்னுக்கு வேண்டியதை அவன் சேமித்து வைத்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் எண்ணிக்கைக்கு அடங்காத ஒட்டகங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தாரு, 300 பேர். கையில் கொடுத்தது என்னது, நல்லா அபிஷேகிக்கப்பட்ட ஒரு பட்டயம் கொடுத்து இருந்தா அப்போ ஒரு வெட்டில் ஒரு 10 பேராச்சும் விழுவாங்க, அப்படியே சுற்றினே போகலாம் அப்படின்னாச்சும் இருந்துடும். ஆனால் கொடுத்தது என்னது, ஒரு பானை. அது சண்டைக்கும் பானைக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு பானை, ஒரு தீவட்டி, ஒரு ஏக்கான். ஆனால் இது தேவனிடத்தில் இருந்து புறப்பட்ட ஆலோசனை என்று கிதியோன் அறிந்ததினாலே அந்த டிசிஷனை அவன் தைரியமாக எடுத்தான்.
அவ்வளோ திரளானவங்க இருக்கிறாங்க. இவன் கடந்து போகிறான். நீங்கள் இங்கே கொஞ்சம் பேர் இருங்க, நீங்கள் கொஞ்சம் பேர் இருங்க, இங்கே கொஞ்சம் பேர் இருங்க. நான் சொல்லும்பொழுது எல்லாரும் எக்காலம் ஊதப்படும் பொழுது பானையை உடைங்க, தீவட்டியை தூக்குங்க, எக்காலத்தை ஊதுங்க. என்னத்துக்குங்க? எண்ணிக்கை எடுக்காதவங்க இருக்கிறாங்களே, நம்ம 300 பேர் தானே, அவங்கள ஒரு 400 பேர் வந்தால் கூட நம்ம தாங்க முடியாது. கையில் கத்தி கூட கொடுக்கலையே நீங்கள். எப்படி சண்டை போடுறது? இவனை எப்படி சமாளிக்கிறது? இவங்கிட்ட எப்படி பேசுறது? இந்த காரியத்தை செய்ய பணமே இல்லையே, பொருளே இல்லையே, யாருமே தெரியாது. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒன்றுமே எங்கள் கையில் கொடுக்கலையே, நீங்கள் எப்படி சமாளிக்கிறது? ஆனால் கிதியோன் ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்தான், மாறவே இல்லை. அவன் எடுத்த டிசிஷன் அவ்வளோ போல்டு டிசிஷன். கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார். சிலர் இருக்கிறாங்க, கர்த்தர் சொன்னால் கூட சர்பத்தை போலவே வருவாங்க. சொன்னாரா? நீ உண்மையாகவே கேட்டியா? கர்த்தர் தான் சொன்னாரா அப்படின்னதுமே என்ன ஆயிடுது? நம்மளுக்கு ரெட்டிப்பான எண்ணங்கள் வந்தது. ஆமாம், கர்த்தர் தான் சொன்னாரா, கர்த்தர் தான் சொன்னாரா. இன்னைக்கு நமக்குள்ள கூட அநேக கர்த்தர் திடமாக உங்கள் ஃபேமிலியில் எடுக்க வேண்டிய சில டிசிஷன்ஸ் சொல்லி இருந்தோம், இன்னும் நம்மளால் என்ன பண்ண முடியல, துணிஞ்சு எடுக்கவே முடியல. பின் வாங்கி கொண்டே இருக்கிறோம். மைண்டில் ஒரே குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. டபுள் மைண்டாக இருக்கிறோம், தெளிவாக செய்ய முடியல. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாய் சொல்லுகிறார், இரட்டை எண்ணம் உடையவர்கள் எந்த காரியத்திலும் நிலவரமாக இருக்க மாட்டாங்களாம். A double minded person எதுலையுமே அவங்களால ஸ்டெடியாக இருக்க முடியாது. இங்கே யோசுவா அவன் மேன்மைப்பட காரணம் என்னன்னா, he made a strong decision. என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, நீங்கள் இருக்கிறத பார்த்தா ஸ்ட்ராங் டிசிஷனில் தான் இருக்கு. நீங்கள் என்னென்னா பேசுறதுலாம் பேசுங்க, நாங்கள் திரும்பி ஒன்றும் சொல்லுறதில்லை. 22ஆம் வசனம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போமே என்றால், 22ஆம் வசனம் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க போயிட்டு பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கவே இல்லை. அப்படி தானே? நான் சொல்லுதை கேளுங்க, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும், கேளுங்க நீங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னும் வீட்டில் வாதாடினே இருக்கிறான். எப்படியாச்சும் அம்மாவை புரிய வச்சிடலாம், எப்படியாச்சும் கணவனை புரிய வச்சிடலாம், மனைவியை புரிய வச்சிடலாம், எப்படியாச்சும் நான் சொல்லி இந்த காரியத்தை என்னுடைய வேலையில் இருக்கிற எஜமானனை புரிய வச்சிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் என்னன்னா சமாளிக்க பார்க்குறான். எப்படியாச்சும் பேசலாம், கொஞ்சம் கத்துனா சரியாயிடுவார், ஒரு 10 பேரை கூட்டின்னு போனால் அடங்கி போயிடுவார், இப்படி என்று எப்படியோ ஒரு வழியை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இங்கே பாருங்க, அங்கே இருக்கிற பிரச்சனைக்கும் கர்த்தர் சொன்ன காரியத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னதை இவர்கள் செய்ததினால பிரச்சனை பண்ணுறவன் ஒருவரோடு ஒருவர் பிரச்சனை பண்ணி இவங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு அன்னைக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்போ கிதியோன் வீட்டுக்கு போகும்போது எப்படி போயிருப்பார்? எப்படி போயிருப்பார்? பிரச்சனை இல்லாதவராக போயிருப்பார். கடல் கரை மணலை போல எண்ண தகாத ஒட்டகங்கள் அதெல்லாம் ஓட்டின்னு போயிருப்பார். ஏன்னா ஜனங்க தானே வெட்டிக்கினாங்க. வெட்டுக்கிளிகளை போல இருந்தவர்களுடைய ஆடைகளை எடுத்துன்னு போயிருப்பார். ஒன்றும் இல்லாமல் தீவட்டியும் பானையும் எக்காலத்தையும் கொண்டு வந்தவர் எவ்வளவு பட்டயத்தை எடுத்துன்னு போயிருப்பார் பாருங்க. தேவன் சொன்னதை செய்ய, பிகாஸ் he took a hard decision, அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார். ஜனங்கள்லாம் அவர் என்ன பண்ணாங்க, நியாயாதிபதியாய் தேசத்தில் ஏற்றுக்கொண்டு கிதியோன் சொல்லுகிறபடி செய்யத்தக்கதாய் தேவன் கிதியோனை மேன்மைப்படுத்தினார். காரணம் என்ன? He took a hard decision according with the word of God. Hallelujah. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் சொல்லிட்டாரா, என்ன பண்ணுங்க, தைரியமாக செய்யுங்க. பேதுருவிடத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், வா. காற்று எதிராக வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, வான்னு சொல்லிட்டாரு.
துணிஞ்சு இறங்கிட்டான். இறங்குனதுனால என்ன ஆச்சு? தண்ணீர் மேல் நடந்த 2வது மனிதன் என்ற பேர் பெற்றான். நிலாவில் நடந்தாங்கன்னு ஊரெல்லாம் ஏமாத்தி இருந்துக்கிறான். யார் ஒரு பேர்? ஆம்ஸ்டர்டானா. போயிட்டு இப்போ பேட்டி எடுத்தா பேட்டி கொடுக்காம ஓடி போகிறார். ஏன்னா இப்போது அட்வான்ஸ் ஆகிட்டு பிறகு ஒரு ராக்கெட்டை நிலாவில் இறக்கவே முடியல. அப்போ எப்போ இறங்குனீங்க, அது எப்படி இறங்குச்சின்னு கேட்டால் ஒருத்தங்கிட்டே ஆன்சர் இல்லை. இது வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன், நான் தான் முதல் ஆள் நிலாவில் கால் வச்சவன் சொன்னவன், ஆளே காணும், பேட்டியை கொடுக்க மாட்டான், அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ இவ்வளோ அட்வான்ஸ் ஆகி ரஷ்யா எடுத்துன்னு போகிறாங்க, அமெரிக்காவிலேருந்து போகிறாங்க, இந்தியா அமைச்சிருக்கு, ஆனால் நிலாவிலே ஒருவனை கால் வைக்க இவ்வளவு அட்வான்ஸ் ஆகிட்டு முடியவே இல்லையே. ஆனால் இங்கே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் இது நடக்காதது தான், ஆனால் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை உயர்ந்த இடத்திலே கர்த்தர் நிலைநிற்க செய்வா. பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்லிட்டார், உங்கள் உள்ளத்தில் தெரியுது. God has spoken to you. ஸ்ட்ராங்காக அந்த டிசிஷன் எடுத்து பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதே யோசுவா 3ஆம் அதிகாரம் 9 - 11 வரைக்கும் வாசிப்போமே என்றால், 3ஆவதாக அவர் மேன்மையாக ஒரு காரணத்தை கூட அங்கே சொல்லப்படுகிறது. 9 யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றார். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை, உங்களுக்கு முன்பதாய் துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டியை உங்களுக்கு முன்பதாய் யோர்தானிலே போகிறது. 3ஆவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் சொன்னதை யோசுவா நம்பிட்டான். அப்படியே நம்பணும். ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், நீங்கள் போய் சுதந்தரிக்க போகிற அந்த ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்பதற்கு அடையாளம். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் அண்டையிலே அவங்க கால் வைக்க போகிறாங்க என்று சொல்லி, மீதி நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். நீங்கள் 13 இருந்து வாசிப்பீர்கள் என்றால் 15 அந்த மிராக்கிள் இருக்கிறது. யோர்தான் கரை அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால் தண்ணீரிலே ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தனா அடுத்து ஆதாம் என்னும் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. அதுவே ஆச்சரியமா இல்லை? இப்படி ஓடுற தண்ணி ஒரே இடத்துல என்ன பண்ணுது, ஸ்டே ஆகியே நிற்கிது. அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும், வட்டாந்தரையா. அப்போ பாருங்கள், அது நடக்கிறதுக்கு முன்னாடியே யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பினான். அவனுக்குள்ள எந்த சந்தேகமும் இல்லை. இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் அதுதான். பிலீவ் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. நான் போன வாரம் கூட சொன்னேன், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்போ தேவனுக்கு பிரியமா இருக்கணுமா? என்ன இருக்கணும்? அப்போ இயேசு உங்களோட பிரியமா இருக்கிறாரா? ஒரே ஒரு அடையாளம் தான். என்ன அடையாளம்? வியாதி வந்தால் மாத்திரை சாப்பிடணும், காசு இல்லைன்னா கடன் வாங்கணும், அப்புறம் என்ன சொல்கிறது, இப்படி இருந்தால் இயேசு உங்களோட கூட இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணல, விசுவாசிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். இயேசு செய்த எல்லா அற்புதங்களும் ஒரே ஒரு பேஸ் தான். எங்கெல்லாம் இயேசு அற்புதம் செஞ்சாரோ எல்லா இடத்துலையும் அவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவது.
விசுவாசத்தினாலே வந்து தொட்டாங்க. விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப எங்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்தாரோ அங்கே எல்லாம் விசுவாசம் ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. அவருடைய சொந்த ஊரிலே அவராலே அநேக அற்புதங்கள் செய்ய முடியவில்லை, அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே என்று சொல்லப்படுகிறது. இவரா? எனக்கு தெரியாதா இவரு? யோசேப்பு அவங்க அம்மா, அதான் அவங்க சகோதரர்லாம் இங்கே இருக்கிறாங்களே, அவங்க அண்ணன் தானே ஏசு. என்ன பண்ணுறானா? நம்ம ஊருக்கு வந்துருக்கிறானா? என்ன முடவனை எழுப்பி நடக்க வைக்கிறானா? வாங்கடா போய் பார்த்துட்டு வரலாம். இவன் எப்படி பண்ணுவான்? 30 வருஷமாக இங்கே தானே இருந்தான், டேபிள் சேர்லாம் செஞ்சவன் தானே அவன். வாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நின்று அவர் யாருன்னா தொட்டு ஜோமனா. நான் இங்கே பென்னிஹின் மீட்டிங்கு பெங்களூரில் நடந்துச்சு. அங்கே நான் போயிருந்தோம், பாஸ்டர் ஸ்டீஃபனோடு கூட அங்கே போயிருந்தோம். அங்கே போய்ட்டு இங்கேருந்து எபி வந்திருந்தார். போயிட்டு அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணால் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். பெரிய ஸ்க்ரீன்லாம் போட்டு இருக்கிறாங்க. இவர் பென்னிஹின் ஜோம் பண்ணேங்கிறார். பின்னாடி கர்நாடகா சிஎம் தேவகவுடா இவருடைய கையை வைக்கிறாரு, கீழே ஆளுங்குழுறாங்க. இவர் அப்படியே பின்னாடி வந்து பார்த்துன்னுக்கிறாரு. என்னடா இவர் தள்ளி விடுறாரா இல்லை இதுவா? நீங்கள் அந்த டைமில் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸுங்களெல்லாம் கள்ளத்துக்கு அடிச்சாங்க. என்னன்னா ஏமாத்துறாங்க ஜனங்களை. அப்போ நிறைய பேருக்கு அற்புதம் என்றாலே ஒரு கேள்வி இருக்குது, எப்படி நடக்கும்? என்ன சோர்ஸ்? அது எப்படி திடீர்னு வந்துடும்? எப்படி திடீர்னு வானத்துலேருந்து பலகனையை திறந்து கத்தர் பணம் கொட்டு வரனா எங்கேருந்து வரும்? எப்படி வியாதி சுகமாகும்? மருத்துவனால முடியலையே, எப்படி இந்த காரியம் வாய்க்கும்? நாங்கள் போனோம், பார்த்தோம், ஆளுங்க யாரும் இதுக்கு எங்களோடு கூட உடன் சேரலையே, எப்படி ஆகும்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா. இது முடியாது தான், மலை போல இருக்கிறது. ஆனால் கடுகளவு விசுவாசம் காரியங்களை மாறுதலாய் நிச்சயமாய் மாற்றும். யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்த காரணம், தேவன் சொன்னதை அவன் அப்படியே விசுவாசித்தான். என்னைக்கும் உங்களுக்கு நான் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உங்களுக்கெல்லாம் நானும் ஒன்று சொன்னேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு சாட்சி இருக்குது. சாதாரண சாட்சியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தின சாட்சி. மேன்மைன்னா என்ன? அது எல்லாரையும் பார்க்குறது போல் இல்லை. உங்களை என்ன பண்ணுவாங்க? அவர் வந்துட்டாருப்பா, அவர் வந்துட்டார், எல்லாம் வாங்க அவர் வந்துட்டார் அப்படின்னு உங்களை குறித்து 10 பேர் பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்தாலே அங்கே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்தாலே அங்கே எல்லாருக்கும் தெரியும். அப்படி தேவன் உங்களை மேன்மைப்படுவார். தாவீதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். தாவீது போர் வீரன், சவுல் ராஜா. ஆனால் ராஜாவுக்கு மேன்மை இல்லை. யாருக்கு மேன்மை இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. தாவீதுக்கு மேன்மை இருந்தது. சொல்கிறாங்க, சவுல் செத்துட்ட பிறகு சொல்கிறாங்க, அவர் இருந்தபொழுது கூட நீங்கள் தான் எங்களை அரசாண்டிங்க, ஆகவே இப்போ நீங்கள் எங்களை ராஜாவா இருங்க என்று சொல்லும்பொழுது கூட சொல்கிறாங்க, சவுல் இருந்தபொழுதே நீங்கள் தான் எங்களை நடத்துனீங்க. அப்போ ராஜா இருக்கிறார், இவர் ஆண்ட அதே 40 வருஷம்தான் சவுலும் ஆண்டார். ஆனால் சவுல் ஆளும்போது சவுலுக்கு மேன்மை போயிடுச்சு. ஆனால் சவுல் ஆளும்போது ஊர் ஊராக ஓடி நிறுந்தான் பாருங்க ஒரு பையன், அவனை கர்த்தர் எல்லார் கண்களுக்கு முன்பதாய் மேன்மையாய் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு வேளை மேன்மை இல்லாமல் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் மேன்மை இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேளை சர்ச்சுக்குள்ளே கூட என்ன இருக்கலாம், மேன்மை இல்லாமல் இருக்கலாம், யாரும் கண்டுக்காமல் பேசாமல் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதிலே 2 வாக்குத்தத்தம் இருக்குது. நான் மோசையோடு இருந்தது போல். நம்ம மோசையோடு எப்படி இருந்தார்? அவன் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பெல்லாம் அற்புதம் தான். தேவனை முகமுகமாய் பார்த்தான், தேவனோடு கூட பேசினான், தேவனிடத்திலிருந்து பிரமாணங்களை பெற்றுக்கொண்டான். அதே போல் உன் கூட இருப்பேன். 2வது சொல்லுகிறார், எல்லார் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா.